இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான வழக்கு தொடர்பாக 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் இருந்து உயிரிழந்தார். ஜனவரி 3ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி பலியான சிறுமியின் தந்தை தலைநகர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து பெற்றோருக்கு முறையாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கவில்லை. பள்ளியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருந்தும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை. குழந்தையின் ஆடை நனையவில்லை, மாறாக உடையில் இரத்தக்கரை உள்ளது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளங்கோவின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்ததால் அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் KMD நிகிலன் சம்பவம் தொடர்பாக தற்போது டிஎஸ்பி தலைமையில் புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 23 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து வழக்கின் புலன் விசாரணை விரைந்து முடித்து 12 வாரங்களில் இறுதி அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அதே போல இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை மாணவியின் தந்தையிடம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற மறுப்பு தெரிவித்த நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.